Hi, hello and welcome back to Around the World of Cricket. இன்னைக்கு Around the World of Cricketல I'm back with yet another video. இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கேஜ் பண்ணிவிட்டு I wanted to see some things இந்த இந்தியா ஆப்கானிஸ்தான். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த சீரீஸ் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தானை பற்றி தான் இந்த பர்டிகுலர் எபிசோட். பட் இந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரீஸை பற்றி அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பல பேர் வந்து கேள்வி கேட்கலாம், என்னங்க ஆப்கானிஸ்தானோட வந்து ஒரு சூப்பர் ஓவர் ஆயிடுச்சு, 3-0 ஜெயிச்சவங்க, பட் இதெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் ஈக்குவலண்டா? ஓகே, இல்லை தான். மற்ற டீம்ஸ்லாம் இதே மாதிரி ஆடுவாங்களா? ஓகே, இல்லை தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப ஐ வுடன்ட் டைவ் டீப் இன். ஏன்னா ஒரு ரோஹித்தும் சரி, ராகுல் பாயும் சரி, அவங்க எப்படி அதை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எக்கச்சக்க பேர் சொல்கிற வாய்ஸ் வந்து கேட்குது, காமெண்ட்ஸில் வந்து உழுது. 10 வருஷமாக ஐசிசி ட்ராஃபியே ஜெயிக்கல ப்ரோ, என்ன ப்ரோ ஈஸியாக ஜெயிக்கலாம் ப்ரோ, அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2019 வேர்ல்டு கப் வினர்ஸ் இங்கிலாந்து, அவங்க வந்து 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை கூட ஆகலை. இதுக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப் இன் ஆஸ்திரேலியா, வேர்ல்டு T20 சாம்பியன்ஸாக துபாயில் க்ரௌன் ஆக்கப்பட்ட ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகலை அந்த T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் இதை எடுத்து உரைக்கிறேன் அப்படின்னா, T20யும் இன்னியோட மாடர்ன் டே கிரிக்கெட்டும் எஸ்பெஷலி ஒயிட் பாலில் இஸ் குவைட் ஃப்ளூயிட், ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. எந்த டீம் வந்து ஒரு பாத் பிரேக்கிங்காவோ இல்லை ஒரு பயங்கர ஒரு தடாலடியாக விளாடுறாங்களோ அந்த டீமுக்கு டெஃபினட்டாக ஒரு குட் சான்ஸ் இருந்து வந்துட்டுருக்கு. அதாவது வந்து இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்லும்போது வாட் ஐம் ட்ரைங் டு ரெஃபர் ஹியர் இஸ், என்ன மாதிரி ஒரு அப்ரோச் நமக்கு இருக்க போகிறது கோயிங் இன் டு த வேர்ல்ட் கப், என்ன மாதிரி ஒரு அப்ரோச் ஒயிட் பால் ஃபார்மேட்டுக்கு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் ஐ எம் ரெஃபரிங் டு. அந்த அடிலைடில் நம்ம தோத்த மேட்சுக்கு அப்புறமா ஏர்லி ஆன் விக்கெட் எடுக்கல, நோ லாஸ்ட்லேயே அடிச்சிட்டாங்க, ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து, இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் இருந்தது. பட் ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் ரொம்ப நாளாகவே பேசப்பட்ட விஷயம், அண்ட் ஆஸ் அ டீமாகவும் சரி, ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டாகவும் சரி எம்ப்ரேஸ் பண்ணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தட்டாலடியாக நொறுக்கி விளாடணும்டா அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லாமல் அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான எடுத்துக்காட்டாக தான் நான் இந்த சீரீஸை உள்ளே நோக்கி பயணம் பண்ணலான் இருக்கேன். இந்த சீரீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக பார்ப்பேன் அப்படின்னா, இந்த சீரீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, இன்டென்ட். ரோஹித் சர்மா இண்டோரில் ஒரு சின்ன சாதாரணமாக இண்டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 170 சேஸ்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு பாலே நவுந்து விட்ரா பண்ணி ஒரு ஸ்வைட்னார். அது என்ன சிக்னிஃபை பண்ணுறாரு அப்படின்னா, நான் அடிக்க போகிறேன்டா, ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் we are going to take it down அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ரெண்டாவது, அந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது யசஸ்வி ஜெய்ஸ்வால், எத்தனையோ பேட்ஸ்மேன் வந்து ஐபிஎல்லையும் சரி, ஆரஞ்ச் கேப் வாங்கும் போதும் சரி, ரன்னை குவிச்சு தள்ளுவாங்க டாப் ஆஃப் தி ஆர்டரில். டாப் ஆஃப் தி ஆர்டரில் பேட்டிங் ஆடும்போது எப்போவுமே T20 கிரிக்கெட்டில் ஒரு ரன்னவே பிளேஸுக்கு செம சான்ஸ். ஒரு நல்ல 6 ஓவர் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே, அந்த 6 ஓவர் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா கேபிட்டலைஸ் பண்ணி 15 ஓவர் 16 ஓவர்ஸ் ஆடினாலே ஒரு 70-80 ஸ்கோர் வந்துடும். ஆன் அ குட் டே வில் மேக் 100. ஸோ இந்த மாதிரி பேட்ஸ்மேன் எக்கச்சக்க பேர் அந்த தரப்பட்டியலில் அவங்க பேரை நுழைக்கும் போது இட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு ஓப்பனரை செலக்ட் பண்ணும்போதோ இல்லை அந்த ஓப்பனரை வந்து டீமில் விளையாடும் போதோ ட்ராப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எங்கே வந்து அவரோட ஒரு குறியை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பால்லேருந்து இன்டென்ட் பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அவர் போட்டாலே அடி தான். ஸ்பின்னருக்கு எதிர்த்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேப் ஸ்கூப் விளையாடுவார் ஃபாஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாக, ஸ்பின்னர் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பார், ஃபீட் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு, ஸ்வீப்பு ஸ்லாக் ஸ்வீப்னு யூ நேம் இட், ஹீஸ் காட் இட். அண்ட் ஷார்ட்டெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், பட் இன்னொரு பக்கம் என்னென்னா அவர் விக்கெட்டை தொலைக்கிறத பற்றி சுத்தமாக யோசிக்கிறதே இல்லை. இந்தியன் கிரிக்கெட் வந்து நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டஃப்பான ஒரு பிளேஸ். ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, பவுலராக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு 10 பேர் பின்னாடி நாக்கிங் ஆன் த டோர் ஆல் த டைம். ஸோ இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னாலே கன்சிஸ்டன்சி ரொம்ப ஒரு கீ ஃபேக்டராக இருந்து வந்திருக்கு. அதனால தான் சம்மன் லைக் விராட் கோலி, அவரோட கன்சிஸ்டன்சி எக்கச்சக்கமாக பேசப்படுற ஒரு ஃபேக்டராக இருக்குது. T20 என்ன தான் இன்கன்சிஸ்டண்ட்டான ஃபார்மேட்டாக இருந்தாலும் விராட் கோலி அதில் ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்டோட பெரிய ஆவரேஜோட இத்தனை வருஷமாக விளையாடி வந்திருக்காரு. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நம்ம டோரில் நாக் பண்ணி நம்ம பிளேஸுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு ஃபேசட் ஆகிடுச்சு. ஹவவர் இது எல்லாமே ஒரு எதுகு முனையம், அதாவது ஆக்சிமொரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வேர்ல்டு கிரிக்கெட்டே எஸ்பெஷலி T20யில் லிட்டில் பிட் மோர் அண்ட் 50 ஓவர் ஃபார்மேட் எப்படி ஆயிடுச்சுன்னா, கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறியா, உன்னோட கன்சிஸ்டன்சியை என்னோட பயம் இல்லாத அப்ரோச்சால் என்னால் நொறுக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட டீம்கள் வந்து நம்ம முன்னாடி முன் நிறுத்தியிருக்காங்க. அதில் 2 எடுத்துக்காட்டான டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவும். நியூசிலாண்டோ அங்கங்கே நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ T20 கிரிக்கெட்டில் பயம் இல்லை, நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இறங்கிட்டாங்கன்னா கன்சிஸ்டன்சியை தூக்கி உடப்புல போட்டு மேட்சையே மாற்றக்கூடிய ஒரு எபிலிட்டியில் இருக்குது.
இன்னைக்கு வந்து இந்த T20 வேர்ல்டு கப் இந்த வருஷம் வெஸ்ட் இண்டீஸ்லையும் யூஎஸ்லையும் நம்ம விளாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்கானிஸ்தான் சீரிஸ் மொஹாலியில் விளாடணும், இண்டோரில் விளாடணும், பெங்களூரில் விளாடணும். இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் வந்து கிடைக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ஊரில் மோஸ்ட் கிரவுண்ட்ஸில் கிடைக்காது. 2 கிரவுண்டு சொல்லலாம், அதுக்கான ஒரு கிரவுண்டு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். இந்த கிரவுண்டில் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸுக்கு நிகராக ஆல்மோஸ்ட் சிமிலராக பவுன்ஸும் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ரேக் ஆகுமா டேர்ன் ஆகுமா கிடையாது, கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கலாம், ஆனால் நல்ல பவுன்ஸ் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறையா ஃபேன்ஸ் கிட்ட சொல்லணும், ஆனால் நம்ம வந்து நிறையா நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. மேட்சுக்கு போனால் தான் தெரியும். எல்லாமே வந்து அயர்லாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸில் அங்கே தான் நடக்க போகுது. யூஎஸை பற்றி பேசுங்க அப்படின்னு, யூஎஸில் நடக்கிறது அங்கே எதுவுமே நடக்க போகிறது இல்லை. சும்மா அப்படியே மேட்ச் நடக்குது. இந்தியா பாகிஸ்தான் நியூயார்க்கில் விளையாடுறாங்க, அங்கே நடக்க போகிற லீகுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஃபேன்ஸுக்கு கிரிக்கெட் இஸ் கம் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜாக தான் நான் அது பார்க்குறேன். ஐசிசியும் அவங்களோட தடத்தை பதிக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் நான் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன, இந்தியன் கிரவுண்ட்ஸில் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸில் பார்க்க முடியாது, ஒரு சில நியூசிலாந்து கிரவுண்ட்ஸில் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா காற்று. அதாவது காற்று எந்த நாட்டிலையுமே பண்ண முடியாத ஒரு இம்பேக்டை கிரிக்கெட்டில் இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் டெஃபினட்டாக பண்ணுது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள். ஆன்டிகாவில் வந்து ஒரு ஓடிஐ ஒன்று விளாட்றோம், தினேஷ் கார்த்திக் வந்திருந்தார். அந்த ஆன்டிகா கிரவுண்டில் எப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து பார்க்குறோன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு சும்மா துண்டாக போகும் ஒரு காற்று எப்படின்னா அப்படியே பலார்னு அரைஞ்சினே போகும். அது வந்து பால் சும்மா இங்கே இப்படி விட்டிங்கன்னா அப்படியே காற்றோட போகும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர். அந்த காற்று ஒரு டைரெக்ஷன், அதான் எப்படின்னா ஒரு மாதிரி ஆங்கிளாக போகும். அந்த காற்று எந்த ஆங்கிள்லேருந்து வருதோ அங்கேருந்து ஃபாஸ்ட் பவுலர் போட்டால் பாலே ஒரு ஸ்பீடில் வரும். தினேஷ் கிட்ட சொன்னேன், நான் இங்கே டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்கேன் மச்சி, அந்த பக்கத்துலேருந்து ஃபாஸ்ட் பவுலர் பவுன்சர் போட்டால் புல் அடிக்காதரா அப்படின்னு சொன்னேன். அதாவது சொல்லுவாங்களா அடிக்கடி, நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணும்போது ஒன்று பண்ணாதேன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக பண்ணுவோன்னு. அவரும் போனார், ஜேசன் ஓட்டர் போட்டார், ஷார்ட் பால் அடிச்சார், நேராக கொடை மேலே கிளம்பிடுச்சு. உள்ளே வந்துட்டு எல்லாம் அப்படியே கொண்டாட உட்காந்தார். கொண்டாட தெளிஞ்சதுக்கப்புறமா, நீ சொல்லி அமிச்ச கூடாதுன்னு நினச்சேன், அடிச்சிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி இது வந்து வெறும்னா ஒரு சின்ன ஃபேசட் மட்டும் இல்லை, அடாப்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த அடாப்டபிலிட்டிக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சைடு வந்து பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வச்சுட்டு அந்த காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் டார்கெட் பண்ணி உசுரை வாங்கிடுவாங்க. ஸோ உங்ககிட்ட எல்லா ஃபேசட்ஸ் ஆஃப் த கேமும் கவர் ஆகிடணும். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும், லெக் ஸ்பின்னர் வேணும், ஃபாஸ்ட் பவுலர் வேணும், லெஃப்ட் ஆர்மர் வேணும், கட்டர் போடக்கூடிய தெரியணும், பேக் ஆஃப் தி ஹேண்ட் போட தெரியணும், ஒய்ட் யார்க்கர் போட தெரியணும். இது எல்லாத்தையுமே உங்கள் பேட்டிங் லைனப் போலிங் லைனப்பில் கவர் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனில் ஸ்பின்னர் அடிக்க முடியணும், ஸ்வீப் ஆட முடியணும், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முடியணும். அதை தவிர பவர் பிளேயில் இன்டென்ட் வைக்கணும். பவர் பிளே இன்டென்ட் யசஸ்வி ரோஹித்தை கவர் பண்ணிட்டேன் இந்த சீரீஸில் அவங்க காமிச்சதை. ஆனால் ஐம் வெரி ஷுர் யசஸ்வி அவர் கேமை சுத்தமாக மாற்றிக்காமல் அப்படி தான் விளையாடுவார். ரோஹித்தும் அவர் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பண்ணி காமிச்சிட்டா பார்த்துக்க அப்படின்னாரு. ஆனால் அந்த எவர் கன்சிஸ்டன்ட் விராட் கோலி ரன்னை கூச்சார் ஓடிஐ வேர்ல்டு கப்பில். T20 திரும்பி வந்திருக்காருன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் வாட் ஸ்டுட் அவுட், லாஸ்ட் T20 ஒரு பாலை ஒன்று ஸ்பைடர் மேன் மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி இப்படி பாஞ்சு கீழே தள்ளி ஒரு 5 ரன் சேவ் பண்ணி அந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு +5 கடைசியில் எவென்ச்சுவலாக இந்தியா ஜெயிச்சாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் அவரோட இன்டென்ட் இந்த செகண்ட் T20 யார் போட்டாலும் சரி, ஸ்பின்னர் போட்டாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் சரி, நவுந்து ஒரு ஸ்வாய்ட் இருந்தால் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த ஒரு கன்சிஸ்டன்ட் கேமை ஓரம் வச்சுட்டு தடாலடியாக நானும் ஸ்வாய்ட்டை போகிறேன் வாங்கிக்கோ. நம்ம கிருஷ்ணிகாந்த் சொல்கிற மாதிரி பட்டா பாகியம் படாட்டி லேகியம் ஃபார்மேட்டில் அவர் அந்த T20 ஆனது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. விராட் கோலிங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஹவ் எவர் பிளேட் த ஸ்போர்ட் அப்படிங்கிற போது அவர் மனசில் அந்த சுவிட்ச், அதாவது நம்ம சுவிட்சு தட்டினா லைட் எறிகிற மாதிரி இப்படி ஆடணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா அவரால் எந்த கேமுமே எந்த பேஸ்லையுமே ஆட முடியாதுங்கிற ஒரு சான்ஸே கிடையாது. அது அவர் எட்டகைன் எடுத்து உரைச்சார். இந்த 3 ஃபேக்டர் மட்டுமா இல்லை, வாட் எக்ஸைட்டட் மீ த மோஸ்ட், ஹார்திக் பாண்டியா ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு ஃப்ளக்ஸ் இந்தியன் டீமில். ஹவவர் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் சிவம் டூபே இந்த கிரவுண்டில் அவருக்கு வந்து சிவம் டூபே சிஎஸ்கேக்கு வரும் முன் யானை வரும் பின் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் யார், வந்ததுக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லவே வேணாம். இன் ஆல்மோஸ்ட் டிபிக்கலி வெஸ்ட் இண்டியன் கண்டிஷன் சிஎஸ்கே கண்டிஷன்ஸில் ஸ்பின், ஹீ இஸ் அ ஸ்பின் ஹிட்டிங் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் லெஸ் ஆஃப் அ காம்ப்ளிமெண்ட் டு சிவம் டூபே. ஆல்சோ நோன் அஸ் யுவராஜ் சிங் லைட் பேக்கேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யுவராஜ் சிங்கோட எக்கச்சக்க அந்த பேட் ஸ்விங்கு, டவுன் ஸ்விங், அவர் கொண்டு வரது, அவர் ஹைட்டு, அவரோட ரீச்சு. ஹவவர் யுவராஜ் சிங்கோட அந்த கவர் டிரைவுக்கு இன்னும் நிகராக யாருமே இல்லை. பேக் ஃபுட் பஞ்ச் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் பஞ்சுக்கு ஐ எம் நாட் சேயிங் ஹீ இஸ் லைக் யுவராஜ் சிங், பட் யுவராஜ் சிங் அளவுக்கு அவர்கிட்ட அந்த பேட் ஸ்விங்லாம் இருக்குது, அவரை நினைவுபடுத்துறாரு அப்படிங்கிறத நான் கொண்டு நிறுத்துறேன். அண்ட் என்ன ஒரு பியூட்டினா சிவம் டூபே கிட்ட ஸ்பின்னை ஸ்ட்ரெயிட் அடிக்கிறாரு. ரேஞ்ச் வந்து லாங் ஆஃப்லேருந்து எக்ஸ்ட்ரா கவரில் ஆரம்பித்து ஸ்கொயர் லெக் வரைக்கும் போய் முடியுது.
உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, வி கோ டு த T20 வேர்ல்ட் கப். 3 பேர் டாப்பில் இன்டென்ட்டை போட்டாங்க. சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் த ஃபைனர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின், ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிப்பார். ஃபாஸ்ட் பாலர் போட்டால் தூக்கி வலிச்சு ஃபைன் லெக் மேலே தூக்கி சொருவிடுவார். சூரியகுமார் யாதவ் அந்த பக்கம் ஆடும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போட்டு மேபி அவரோட பவுண்டரி ஆப்ஷனை நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் சிவம் டூபே நின்றுந்தாரு அப்படின்னா that's a great combination to have, especially against a team. ஒரு பெரிய ஆஃப் ஸ்பின்னர் சூரியகுமார் யாதவ் இருந்தால் அவர் டேக் டவுன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டிஸ் அது மட்டும் பார்த்தாம போலிங்லேயும் போடுவேன். சிஎஸ்கேல கொடுக்கல, ஏகப்பட்ட போலர்ஸு போடுவேன். ஆஃப் கட்டர் போடுவேன், 2 ஓவர் கண்டிப்பாக நிறுத்தி போடுவேன். ஒரு பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோவர் பாலும் டெவலப் பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸில் கொண்டு வந்து நுழைச்சிருக்காரு. இட்ஸ் ஜஸ்ட் ஆடட் வெயிட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த வேர்ல்ட் கப்புக்குள்ளே போகிறதுக்குள்ள சிவம் டூபேயோட பர்ஃபார்மன்ஸ். இந்த நெக்ஸ்ட் நான் பேச போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லெஃப்ட் ஹேண்டட் தோனி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஏர்லி. ஏன்னா தோனி ரொம்ப பெரிய ஆள், அவரோட கோட்டையில் தான் நின்றுட்டு இருக்கேன், அதனால அவரை ஞாபகப்படுத்துகிறேன். பட் லெஃப்ட் ஹேண்டட் தோனி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த கம்போஷர், ரிங்கு சிங்கோட கம்போஷர். இந்தியன் டீமுக்கு வாப்பா அப்படின்னு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ரன் அடித்து குவிச்சிட்டாரு, அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். கேகேஆரில் அவரை பற்றி ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பல வருஷமாக அவர் வெளில உட்காந்துட்டு இருந்தார் கேகேஆர். அப்போ ப்ராக்டிஸ்க்கு வந்துடுவாராம். ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு அவர் விளையாட வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு தெரியுமா. நெட்டில் பாலை தூக்கி கடாசுவாங்களாம். யார் எங்கே கடாசினாலும் ஓடி போய் எடுத்துன்னு வந்து போலர்கிட்ட பாலை கொடுப்பாராம். அந்த டைம்லேருந்து கேகேஆரோட இருந்து யூபியில் ரன்னை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்தியன் டீமில் சான்ஸை கொடுத்தாலே நான் இருக்கேன் சார், நீங்கள் ஒய் ஃபியர் வென் ஐ எம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி ரிங்கு சிங்கோட கம்போஷரில் சேஸாக இருந்தாலும் அடிக்கிறாரு, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் அடிக்கிறாரு. லிட்ரலி நான் சொன்ன T20 இஸ் த மோஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு டெத் நெயில். அங்கே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது கஷ்டம், எக்ஸைட் பண்ணுறது தான் மெயின் அப்படின்னு இந்த ஃபார்மேட்டில் எக்ஸைட்டும் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாகவும் லாஸ்ட் 1 இயரில் இருந்திருக்காரு. ஸோ அவரோட கம்போஷர் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் டெஃபினட்டாக டீமுக்கு ஒரு பயங்கர வலிமையை சேர்க்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹர்ஷ்தீப் சிங்கோட டபுள் ட்ரபிள். அவர் வந்து டபுள் ட்ரபிள் ஏன் சொல்கிறேன்னா, டெத்தில் போட்டு தான் இயன் பிஷப் வாடா டெத் பவுலர் அப்படின்னு சொல்லி ஐபிஎல்லேருந்து வந்தார். ஹவர் அவரோட நியூ பால் ப்ராவஸ், போலிங் ப்ராவஸ் எவ்ரி டே வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. நிறைய பேர் சும்மா ஏடிக்கு போட்டியா எங்கேயாவது 2 மேட்ச் இனி 4 ஓவர்ஸ் போட்டால் 40 ரன்ஸ் நிரந்தரங்க. 40 ரன்ஸ் மோஸ்ட் கேம்ஸில் போகும். அதுவும் பவர் பிளேயர் 2 ஓவர் போட்டு டெத்தில் 2 ஓவர் போடுற பவுலருக்கு மினிமம் தம்பி நீ வரும்போது 35 பேக்கேஜ் வச்சுக்கோ, 35 நீ போட்டனா பயங்கரமான மேட்டர்ரா அப்படின்னு சொல்கிறான். அது நிறைய கேம்ஸ் வந்து அவர் 20-25 முடிக்கிறாரு, விக்கெட் அப் ஃப்ரண்ட் எடுக்கிறாரு. பாகிஸ்தானோட மெல்பர்னில் நடந்த அந்த T20 கேமை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். பும்ரா இல்லாத ஒரு வேர்ல்ட் கப்பு, 2 விக்கெட் இனிஷியலாக ரிஸ்வானியும் பாபர் அசாமியும் எடுத்து டோனை செட் பண்ணி கொடுத்தாரு. ஹி இஸ் ஏபிள் டு ஸ்விங் த பால் பேக் இன் டு த ரைட் ஹேண்டர், ஆங்கிள் அவேயும் பண்ணுறாரு, இன்ஃபேக்ட் ஸ்விங்கே பண்ணுறாரு நல்லா இன்னொரு சைடு. அண்ட் ஆஃப் கட்டர் வச்சிருக்காரு, நக்கிள் பால் டெவலப் பண்ணியிருக்காரு, டெத்துலையும் போடுறாரு. எஸ், அக்கேஷ்னலி யூ வில் கெட் ஹிட் இந்த டெத்துங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த நாட் யூ வில் கெட் ஹிட். இன்ஃபேக்ட் டெத்தில் சம்டைம்ஸ் என்னோட ஒப்பீனியனில் 10 ரன் 12 ரனுக்கு போகிறது இஸ் அ கிரேட்டர் ஆப்ஷன் தென் கோயிங் ஃபார் 17-18. அதை நிறைய தடவை நல்லா நெயில் பண்ணுறாரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கோட டபுள் ட்ரபிள், ரவி பிஷ்னாயோட எமர்ஜென்ஸ் at the top of the ranking charts as a bowler. I think he's the top ranked Indian bowler in the T20I format, if not the first one. இது எல்லாமே பயங்கர வலிமை சேர்க்குது. நான் சொன்ன இந்த விஷயம்லாம் வெஸ்ட் இண்டீஸோட கண்டிஷன்ஸோட சேராமல் மற்ற ஆப்பனன்ட்ஸ்லாம் இல்லாமல் கூட இந்தியன் கிரிக்கெட் இந்த மாதிரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆட போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க. உள்ளூர்லேருந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் கேம் வைஸும் அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணுறாங்க. ஸோ யூ காண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஓரியன்ட் விஷயம், ப்ராசஸாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வருதா? ஹவவர் ஜஸ்பிரீத் பும்ராவும் வந்து இந்த அட்டாக்கு வலிமை சேர்த்தாருன்னா நத்திங் லைக் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் கோனா ஹேப்பன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் இந்த ரீசென்ட் டைம்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். அஃப்கோர்ஸ் இந்த தேர்ட் T20 பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன். இந்த தேர்ட் T20 வாஷிங்டன் சுந்தரோட போலிங் ஈஸியாக மறந்துடலாம். பேட்ஸ்மேன் டாமினேட்டட் கேமு, வாஷிங்டன் சுந்தர் பயங்கரமாக போட்டார். இனிஷியலாக டேக்கியாக இருந்தது விக்கெட்டு, 30 for 4. அங்கேருந்து வாஷிங்டன் சுந்தர் திரும்பி வந்து அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது எல்லாரும் அடி வாங்கும்போது சூப்பராக போட்டார். குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த ஓவர் எண்டில் நபிக்கு போட்டு அவர் விக்கெட் எடுத்தது. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவாக போட்டார். யூஸ்வலாக நபி வந்து அந்த ஸ்பீடுக்கு செட் ஆவார், வாஷியை அடிக்கலான்னு ஒரு ஸ்பீடுக்கு செட் ஆனார். சும்மா டாப் ஸ்பின் ஓவர் ஸ்பின் அப்படி இறக்கி க்ளீனாக ட்ராப் பண்ணி 2 பால் பீட்டன் ஆக்கி வெளில ஒரு பாலை போட்டு அவுட் வேர் ஆக்கினார். அவுட்ஸ்டாண்டிங் பீஸ் ஆஃப் bowling. இட் வாஸ் அ ஜாய் டு வாட்ச் அ ஸ்பின்னர் எக்ஸிபிட் தட் சார்ட் ஆஃப் ஸ்கில். அண்ட் வந்து குல்புதீன் நைப் அவர் என்ன சொன்னார்னா, எத்தனையோ மிடில் ஆர்டர் ஃபினிஷர் ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட்டு வரீங்க, நியூசிலாண்ட்லேருந்து கூட்டு வரீங்க, இங்கிலாந்துலேருந்து கூட்டு வரீங்க, அடிச்சுக்கிறீங்க ஏலத்தில் 50 லட்சம் ஏசியாதோ இங்கேருந்து வந்துடுவேன். இன்ஃபேக்ட் சொன்னீங்கன்னா ஒரு பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு பிடிச்சி சின்னதாக வந்துடுறேன், எக்கானமியில் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 50 lakhs பேஸ் ப்ரைஸ் போட்டிருக்காரு. என்ன பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் நிறுத்தியிருக்காரு. போலிங்கும் போடுவார். அவரோட எமர்ஜென்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் சல்லீஸாக முகமது நபியை தூக்கிட்டோம்டா, ஸ்பின்னர் தானே வேணும் தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க.
ஸ்பின்னு போட்டுருவார், வான்கடையில் அப்படியே ஏதோ போட்டு நைஸாக ஏமாற்றி ஓட்டிடுவார். பேட்டிங் அடிப்பார் கீழே, இம்பேக்ட் பிளேயர் வேறு இருக்குது. இண்டியன்ஸு இதெல்லாம் பயங்கரமாக யோசிச்சு தான் பண்ணுறாங்க. எனிவே ஃபரீத் அஹமதோட இனிஷியல் ஸ்பெல்லு, பட் த மோஸ்ட் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் ரோஹித். மற்ற மேட்ச்சில் இன்டென்ட்டை காமிச்சாலும் 30 for 4 அப்படிங்கிற போது அதுக்கேற்ற மாதிரி பக்கிள் டவுன் பண்ணி ஆடணும், அடாப்டபிலிட்டி காட்டணுங்கிறது எடுத்து காமிச்சார். அந்த பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் நான் முன்னாடியே நம்ம ஷோலேயே சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்லையே, லாஸ்ட் 4 overs மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் எத்தனையோ பேர் சொல்லலாம். இன் செட் ரோஹித் சர்மாவுக்கு போலிங் போடவே முடியாது. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், லெங்க்த்து போட்டால் புல் அடிச்சிடுவார், அதே லெங்க்த்தை பாடியில் போட்டால் பிக்கப் புல் அடிச்சிடுவார், கொஞ்சம் தள்ளி ஷார்ட்டாக போட்டால் ஃப்ரண்ட் ஆஃப் மிட் விக்கெட்டில் அடிப்பார், மேலே போட்டிங்க கொஞ்சம் விட்டு குத்திங்கன்னா கவர்ஸ் மேலே அடிப்பார், யாருக்கார மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் 6. நேற்று ஒரு சூப்பர் ஓவரில் அடித்த 6 எல்லாம் விடுங்க, இதே மாதிரி டிம் சவுதி அடிச்சு ரிலாக்ஸ்டாக ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நியூசிலாண்டில் கொஞ்ச நாள் முன்னாடி சூப்பர் ஓவரில். ஸோ எட் அகேன் ரோஹித் சர்மா யார், ஐ எம் ஹியர், ஐ எம் த பாஸ் அப்படின்னு காமிச்சிருக்காரு. 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஆடின அந்த ஃபார்ம் எங்கேயும் போல் 2-0 வச்சார். ஒரு ரன் அவுட் ஆனார், ஒரு இன்டென்ட் காமிச்சார், டீமுக்காக விளையாடி 2 இன்னிங்ஸ் அவுட் ஆனார். நேற்று அகைன் டீமுக்காக ஆடி ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா வாஸ் தேர் டு வாட்ச் அவுட். ரிங்கு சிங்கோட லாஸ்ட் ஓவர் ஹீரோயிக்ஸ் நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ரிங்கு சிங் இது இனிமேல் இப்படி பண்ணி தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் நம்பிக்கை இருக்குன்னா அவரோட பேட்டிங்கில் இல்லை. அதாவது கில்லி படத்தில் விஜய் சொல்லுவார்ல, தமா தூண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வை அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட கம்போசர் மேலே வச்சிருக்காரு நம்பிக்கை. ஸ்கில்லு, ஷாட்டு, ஸ்வீப்பு, பிக்கப், புல்லு, எல்லா ஃப்ளிக்கு, எல்லாம் லேப் ஸ்வீப்பு எல்லாம் பேசுவோம். அதெல்லாம் பார்த்தா எக்ஸைட்டும் ஆகும். அப்படியே எடுத்துன்னு போகிறார். யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஆடுறாரு. அவர் இருந்தாருன்னா ஆக்சுவலி எட் அகேன் இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் இஸ் அனௌன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆன் வேர்ல்ட் கிரிக்கெட் ஸ்டேஜ். ஒரு 2 பிக் மேட்ச்சில் பண்ணிட்டாரு, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அந்த மாதிரி மேட்ச் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், இட்ஸ் அன் எவென்ச்சுவாலிட்டி. அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன ஃபியர் ஒரு ஃபினிஷர் மேலே இருக்குமோ அந்த ஃபியர் அவர் மேலே வந்துடும். ஏன்னா எத்தனையோ பேர் பிக் பவர் ஷாட்ஸ்லாம் ஆடுவாங்க. ஆனால் இவரோட அந்த அது இருக்கிற பாய்ஸ் இருக்குல்ல, தட் கேன் பி வெரி த்ரெட்டனிங் ஃபார் அன் ஆப்போசிஷன் போலர், எஸ்பெஷலி பாலை கையில் வச்சுட்டு நானா மோதிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இன் ஆல் வடவர் செரண்டான் இந்த சீரீஸ்லேருந்து டைரக்டாக ரிலேஷன் வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்ல வேணாம், பட் டெஃபினட்டாக போகிறோம்டா, ஒரு பாதையை நோக்கி போகிறோம், அந்த பாதையில் நம்ம ஃபேமாக இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், முகமது நபி என்ன பண்ணார், சூப்பர் ஓவரில் சஞ்சு சாம்சன் பாலை த்ரோ படும்போது காலில் பட்டு 2 ரன் எக்ஸ்ட்ரா ஓடினார். விராட் கோலி கூட அதை காலில் தடுத்து என்னப்பா ஓடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 2 தரப்பு இருக்குது இந்த ஸ்டோரிக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் அஃபெக்டட் பார்ட்டியாக நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபீல்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக செம காண்டாகும், நான் ஒத்துக்கிறேன். என்னையா நானாக இருந்தால் ஓடி இருக்க மாட்டேன் சார், அவன் எப்படியா ஓடலாம் அப்படின்னு கேட்கலாம். நானாக இருந்தால் ஓடி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் வியூ. ஆனால் நான் சொல்கிறேன் ஆஸ் அ இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாகவே, நாளைக்கு ஒரு சூப்பர் ஓவர் வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஃபைனல் நடக்குது. ஓங்கி ஒருத்தன் த்ரோ அடிக்கிறான், நான் ஸ்டே 1 ball 2 runs to win. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் பால் போடுறாங்க, பீட்டன் ஆகிட்டார் பேட்ஸ்மேனு, கீப்பர் த்ரோ அடிக்க ட்ரை பண்ணுறாரு, அதை அடிக்கும்போது 1 run கம்ப்ளீட் ஆகிடுச்சு, க்ளவுவில் பட்டு போகுது. கண்டிப்பாக ஓடணுங்க, எப்படிங்க ஓடாமல் இருக்க முடியும்? அகெயின் இதுக்கு நான் சிம்பிளாக ஒரு எடுத்து சரி தப்புக்குள்ளெல்லாம் போல, போலர் வேகமாக ஓடி பால் எதுக்கு போடுறான், உங்களை அவுட் ஆக்கிறதுக்கு. உங்களை அவுட் ஆக்கிற பாலை தடுத்து நீங்கள் அடிக்கிறீங்க, ரன் ஸ்கோரிங். அந்த அவுட் ஆக்கிற பாலே பேட்டில் படாமல் காலில் பட்டு போச்சுன்னா லெக் பை. அடிக்க ட்ரை பண்ணுறோம், பீட்டன் ஆகிட்டு கீப்பர் விட்டார்னா பைஸ். தள்ளி போட்டால் அகலப்பந்து ஒய்டு, காலை ஸ்ட்ரெச் பண்ணி போட்டால் நோ பால். அகெயின் யூ ஹேவ் டு ரிப்பீட் த பால். இவ்வளோ விஷயமும் ஏன் நடக்குது, அந்த பேட்ஸ்மேனோட அந்த அவுட் விக்கெட், அவர் விக்கெட்டை எடுக்க ட்ரை பண்ணும்போது நடக்கக்கூடிய சமாச்சாரங்களில் ரன் வருது. அதே மாதிரி ஒரு விஷயந்தான், ஒருத்தர் த்ரோ அடிக்கிறாரு, எதுக்கு அடிக்கிறாரு, உங்களை அவுட் எடுக்கிறதுக்கு. நான் ஓடுறேன், என் மேலே பட்டு டிஃப்ளெக்ட் ஆகுது, ஐ எம் வித்தின் மை ரைட் டு ரன். ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட், yet again, சாரிப்பா. Thank you for joining me on this episode of Around the World of Cricket.